ஹே டேஸ் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பொள்ளாச்சி சரவணா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்துட்டேன். ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 மோகன் வர அப்படி அங்கே காணும் 4 அங்கே 2 மணி எண்ணாவும் அப்புறம் சரவணா ஒரு அங்கே ஒரு ஆள் அங்கே 2 பேர் போட்டு வச்சுருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 ஆள் பக்கம் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேரம் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் டைம் பார்த்தீங்கன்னா 6:50 ஆச்சுங்க. நாங்கள் 6:30 வந்துட்டோம். வசி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு. பூரா பார்த்தீங்கன்னா ஓடக்கல்லுங்க பார்த்தீங்கன்னா வசியாக இருக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. கொஞ்சம் தம்பியாக இருக்கிற மாதிரிங்க. அந்த ஓடக்கல்லுன்னா சின்ன சின்ன வெள்ளை வெள்ளையாக இருக்குமில்ல, அந்த கல் தான் ஓடக்கல். சுண்ணாம்பு கல் தானே, சுண்ணாம்பு கல். இந்த இடமே ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே லாஸ்ட் உரிக்கிறவங்களோட காய் உரிக்கிற சவுண்டு இங்கே கேட்குது. அப்போ காய் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும், டைட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் வசந்தமும் பார்த்தீங்கன்னா சத்தியவேல் 2 பேர் வர்றாங்க பின்னாடியே. பார்த்தீங்கன்னா இன்னத்துக்கு லைட் ஹவுஸ் விளக்கு பூச்சி 2 பேர் வர்றாங்க. பார்த்தீங்களா, விளக்கு பூச்சி 2 பேர் வர்றாங்க. ஓகே, நம்ம அப்படியே ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ பேர் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் இந்த கும்மிக்கு வந்த ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா காய் ரெடி இல்லைன்ட்டு அப்புறம் அங்கே போயிட்டாங்க ஆளுங்க. எங்கே ஒரு 10 ஆள் அங்கே பூரா அங்கே மெஜாரிட்டி ஆகிட்டாங்க. சரி, நமக்கு என்ன, நமக்கு கிடைக்கும்ல ஏதோ காய். 2 காய் வச்சுருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா 7 ஆச்சு. மணி பார்த்தீங்கன்னா 7:30 ஆச்சுங்க. 4 கிலோ வந்துட்டாங்க. நம்ம முருகேசனங்களாம் வந்துட்டாங்க. தமிழகன்ற டீக்கு போயிட்டு சொன்னால் டீக்கு போகிறான்னு இல்லையான்னு தெரில. ஒரு 100 காய் பக்கத்தில் உரிச்சிருப்போம். இதில் சத்தி வேலை எங்கேயும் கிளம்பி போகிற லவ்வரை பார்க்கறக்கு. கார்த்தி வேற இல்லைடா, காலங்காத்தான் நேரமே பச்சை தண்ணி குளிச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதை சொன்னேன் நான். நீ ஏன் அங்கே போகிற, உன் மைண்டு அங்கே போகுது. மணி பார்த்தீங்கன்னா 8:33 ஆச்சுங்க. டீ வந்துச்சு. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வந்துட்டான். 7 மணிலேருந்து டீ வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் போகாம விட்டு இப்போ தான் போயிட்டு வந்தான். இந்த கும்மியில் பார்த்தீங்கன்னா காய் முடிஞ்சுங்க. நாங்கள் போட்டு கும்மியில் தான் காய் இருக்குது. காயும் கொஞ்சம் டைட்டாக இருக்காட்டி யாரும் உரிக்க மாட்டேங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 400 காய் பக்கம் இருக்கும். அது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேறு பக்கம் போகணும். டீ வாங்க போனால் 2 மணி நேரம் கழிச்சு போகிறான். மணி பார்த்தீங்கன்னா 8:50 ஆச்சு. நம்ம பழனிசாமி பார்த்தீங்கன்னா இன்னவேக்கு எங்கே போகணும்னு தெரில. அவன் ஒரு 8 மணிக்கு 7:45 காட்டுக்கு வந்தான். இப்போ தான் வந்திருக்கா, ஆள் தட்டுப்பாட்டுருக்கா. எங்கே போனான்னு தெரில. வேறும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேறு பக்கம் உரிக்கிறதுக்கு போகிறான். அதனால பார்த்தீங்கன்னா காய் எண்ணி விட்டுட்டான். இன்றைக்கி வேலை கம்மின்னு சொல்லி வசி காய் ஓடாமல் வச்சு எங்கே காய் தவறி ஆனால் மேலே கீழே விழுந்து அது ஒரு கண்டக்ட் ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பாரு, நீயே வசி காய் ஓடாமல் விட்டு நீங்கள் எவனோ ஒருத்தன் வந்து காய் மேலே கையை வச்சு ஸ்லிப்பாகி கீழே விட்டுட்டான்னு என்ன பிளானிங்க ஆகிட்டு. உனக்கு 100 காய் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி ஒரு ஆள் போட்டு தலை பார்க்குறேன். ஏப்பாள் நீ கேட்டு தானே எங்கே போயிருந்த? நான் பொலிவாக இருக்கேன். ஏற்கனவே ஊருக்கு போயிட்டு வந்தேன். லவ்தான், காதல் தான். காயை பார்த்தாலே ஒன்றும் முடியலைங்க. அந்தளவுக்கு காய் இருக்குது. தள்ளவே முடியல. கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கை வெடிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியுதா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கை வெடிப்பு விட்டுருச்சு. அந்தளவுக்கு காய் இருக்குது. கடைக்காலத்து காயினா இந்த ஒரு 2-3 நாளாக அந்த அளவுக்கு காய் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:40 ஆச்சுங்க. பக்கத்து கும்பலி உரிச்சிட்டு எல்லா ஆளுங்க இங்கே வந்துட்டாங்க. யாரும் போட மாட்டேன்ட்டாங்க. நம்ம முருகேசன் மட்டும் தான் இங்கே போகிறேன்னு ஆர்வம் காட்டின அப்படி. அதனால் அவருக்கு வந்து நம்ம லோகனை இன்றைக்கி உரிக்கல. காலையிலேருந்து அவர் வேலை செய்யலை. காய் மோசமாக இருக்குன்னு சொல்லி பெரியவன் வந்து கருணை காட்டி இன்னைக்கு வசி போட்டு உடிச்சிருக்கான். மணி பார்த்தீங்கன்னா 10:30 ஆச்சுங்க. நாங்கள் வேறு பக்கம் வச்சுட்டு அடுத்த பக்கம் வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. பின்னாடி இப்போ தான் தெரியும். நானும் சாப்பிட்டு வச்சுங்க. நீங்களாம் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் போகிற தோப்புலாம் ஒரு விஷயத்தை திறந்து பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தோப்பில் வந்து காய் சிறுசாகும். ஒரு சில இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைக்காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா தோப்பிலும் காய் பெருசாகுது. சீசனுக்கு வந்து பொடியாகுது. எப்போ பார்த்தீங்கன்னா கடை காலத்தில் பார்த்தீங்கன்னா காய் எல்லா காய் பொடியாகும். சீசனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸாக இருக்கும், காய் சேர்ந்து பிடிக்கும்.
ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் போயிட்டு எல்லா தோட்டம் பார்த்தீங்கன்னா தலைகளாக இருக்குது. அதாவது கடகாலங்க பார்த்திங்கன்னா வேலை கம்மியாக இருக்கும், மரத்தில் வந்து காப்பும் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைம் பார்த்திங்கன்னா காய் சிறுத்துரும். அந்த மாதிரி தான் நாங்கள் போகிற ஃபஸ்ட்டெல்லாம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கடகாலத்தில் காய் பெருத்துருது, சீசனில் பார்த்திங்கன்னா காய் சிறுத்துருது. என்ன ரீசன் அப்படிங்கிறது என்னென்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 கும்மி பார்த்திங்கன்னா காய் போட்டிருக்கு. இதில் வசி போட்டிருக்காங்க. இதில் பார்த்து எத்தனை பேர் போட்டிருக்கான்னு பார்த்திங்கன்னா 1 2 5 3, அப்புறம் அங்கே 4 தெரியுது நினைக்கிற காய் போட்டிருக்கு. 4 இங்கே 5, இது ஒரு 6 பேர் இங்கே போட்டிருக்காங்க இந்த சின்ன கும்மையில். ஆனால் அதே ஆப்போசிட் இந்த கும்மையில் பாருங்கள், இங்கே 1 2 5 2 3, அதுக்கு 5 1 4 பேர் தான் இங்கே வசி போட்டிருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதில் காய் கொஞ்சம் சைஸாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து இதே ஒரே கும்பியில் போட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா 5 ஒரு அந்த அங்கே லாஸ்ட்டில் ஒரு கும்பி இருக்குது, ஒரு வண்டி காய் பக்கம் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 பேர் வசி போட்டு உரிச்சிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டுலாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் உட்காருவாங்களா, எல்லாம் மூளைக்கு போயிட்டுருக்காங்க செட் சேர்ந்து போயிட்டு. இன்றைக்கி என்னென்ன சாப்டர் ஓடுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் முருகேசன் பயங்கரமான ஆள். அப்போ இன்னும் ஒன்று சொன்னால் 5 2 பேர் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு ரெடியாக வரும். கண்டிப்பாக போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:03 ஆச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அணில் வந்து க்ளோஸாக ஜூம் பண்ணி தெரியுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு அணில் பார்த்தீங்கன்னா லைன் கம்பியில் இருக்குது, கீழே வச்சிருச்சு எஸ் ஆயிடுச்சு. இங்கே தான் இருக்க புண்ணா போய் போயிட்டு விடு, அது இப்போ எஸ் ஆயிடுச்சுங்க. அங்கே ஏதோ எப்படி அந்த லைனில் வந்துச்சுன்னு தெரில, மரத்து மேலே இருந்து விழுந்துருக்குமா இல்லை எப்படின்னு தெரில. சரி ஓகே, நம்ம போய் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாங்க. மணி 11 ஆச்சு. பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் பார்க்காம வந்துட்டு பிக் பாஸ் பார்த்துருக்காங்க 3 பேர், 3 4 5 பேர், என்னையோடு சேர்த்து 5 பேர் பிக் பாஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம மணின்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டார். அவர் பக்கத்து தோப்பில் தான் வசி போட்டு வச்சுட்ருக்காரு. நான் போகிறேன் அப்படின்ட்டு வண்டி எடுத்து கிளம்புறாரு. பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே என்னமோ செல்லில் என்னமோ பாட்டுருக்கானுங்க. அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க தெரியல. ரொம்ப நேரமாக சாப்பிட்டுலேருந்து அங்கே தான் உட்காந்துட்ருக்கானுங்க. அமரன் பாட்டுருக்காங்களா, அமரன் மூவி பாட்டுருக்கானுங்க. சரிண்ணா, மணி பார்த்தீங்கன்னா 1 ஆச்சு. பக்கத்து லைட்டில் 2 லைட் உரிச்சிட்டு வந்தோம். அங்கே ஒன்று உரிச்சிட்டு வந்தோம். அது நாங்கள் தான் உரித்தோம். அங்கே சரியாக வீடியோ எடுக்க முடியல. சரி, எல்லா ஆளுக்கு வந்து சீக்கிரம் உரிச்சிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுக்கலாங்க. உரிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 காய் உரிச்சான். வந்தோன்னு பார்த்தீங்கன்னா காயை ஃபுல்லாக பிரிச்சுட்டாங்க. உங்களுக்கே தெரியும், காய் ஃபுல்லாக ரவுண்டாக சென்டரில் கேப் இருக்கிற மாதிரி பிரிச்சுட்டாங்க. இப்போ டீக்கு போக சொல்லி சொன்னோம். தண்ணி முடிச்சுட்டு டீ வாங்கிட்டு நம்ம தமிழாக வருமா, அதை கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்னால்டு செல்லில் பார்த்தோன்னா அப்படியே சீட் போட ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க. கொத்துக்காருக்கு தேன் குழவி கொத்திடுச்சு. இப்போ தான் வந்திருக்காரு. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார். உனா சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார் நம்ம டீ காசு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கான். அவனே காசு வச்சுட்டு தர மாட்டேங்கிறான் தமிழா. இங்கே 3 லோகனா, இங்கே 3 பார்த்தீங்கன்னா ஆளுக்கு டீ மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணி எக் பப்ஸ் இருக்குது வேணுமான்னு கேட்டதுக்கு எல்லாருமே இப்போ டீ மட்டும் போதும்னு சொன்னாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக் பப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நம்ம பழனிசாமி காட்டில் வந்து கொய்யாப்பழம் திருடிட்டு இருக்காரு. தெரியலைங்க, காட்டுக்காரர்கிட்ட கேட்டு தான் பிடிங்கிட்டு இருக்காரு. நீங்கள் உங்க சொல்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காதீங்க. வந்து நம்ம வந்தோம், நம்ம இவருக்கு தான் வேலை. நம்ம வந்து நம்ம கேட்டு பார்க்கலாம், என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். மரத்தில் தேடிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கேட்டா இல்லைங்கிறாரு. கேட்டால் எதுக்கு வேணுமா, சைடிஸ்க்கு வேணுமா தெரியுதா வீடியோவில்? அது தெரியுதா? டீ வாங்கிட்டு வந்தா பப்ஸ் சொல்லியிருக்கோம். வெஜ்ஜா எக்கா எக்கு சொன்னா எக் பப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எக் பப்ஸுக்கு எவ்வளோ அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா?
தம்பி இங்கே ஒரு எக்கு அதில் எடுத்துக்கோ. கேட்டே சொன்னேன் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இல்லை எடுத்துட்டே போனா வச்சிருக்கணும். எக் பப் சொல்லியிருக்கு. பாதி வேதத்துக்கு எல்லாம் சண்டை கட்டிக்கிறாங்க. உங்களுக்கு வந்துருச்சா? உங்களுக்கு வந்துருச்சா? எங்கள் சரவணனுக்கு மோகனுக்கெல்லாம் வந்துருச்சு. சாமியே சரணம் ஐயப்பா. அப்படியே குணா. ஓகே தம்பி சாப்பிடக்கூடாது. அண்ணன் மாலை போட்டிருக்காருல அதான் தம்பி. மணி பார்த்தீங்கன்னா 2 ஆச்சுங்க. இப்போ 1 மணிக்கு வந்து டீக்கு போனாங்க, 2 ஆச்சுன்னு எந்திரிக்கிற ஆளுங்க இப்போ தான் ஒவ்வொரு ஆளுங்க பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு உரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் ரோஸ்ட் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஆளும் உரிக்கிறாங்க. நம்மளும் போய் உரிக்கலாம், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இது உரிச்சா வேலையை முடிஞ்சு ஒரு 150 காய் 200 காய் தான் வரும். உரிச்சா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பார்க்கலாம். வெயில் வேறு அடிக்கிறதுக்கு இருந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்களா வெயில் எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல இந்த 3 பஸ்ஸுக்கு மட்டும் தான் நல்ல. பாக்கி எல்லாத்துக்கும் வெயிலாக தான் இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டாங்க. பார்த்தீங்களா சடம் எடுக்கிறான் பாருங்கள் அந்த நவீனா. சரி நம்ம போய் நம்ம ஒர்க்கை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மணி பார்த்தீங்கன்னா 2:30 ஆச்சுங்க. வேலை முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா காய் எண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். காயை பார்த்தீங்கன்னா 2க்குமே காய் போடுற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. 2க்குமே போட்டு ஃபுல்லாக இன்னும் வண்டி ஏற்றுக்கு வரல. அதனால் பார்த்தீங்கன்னா மட்டை ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு காயினது பிறகு என்னென்னா பார்த்தீங்கன்னா அருண் பார்த்தீங்கன்னா எண்ணிட்டுருக்கான். மட்டைக்குள்ளே காய் போயிடுச்சு. ஆனால் மட்டையில் ஹோல்சேல் பண்ணி விட்டு அப்புறம் காயின்றான். இப்போ நவீன பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து காய் மேலே மட்டையை போட்டேன். அதை எடுத்து நம்ம ஹோல்சேல் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டாச்சு. ரெவர்டில் காய் எண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 100 காய் போட்டாங்கன்னா அது 200 காய் கணக்காயிரும். 4 நாளையும் போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு வசிப்பட்டுருச்சு. நம்ம பழனிசாமிக்கு வசிப்பட்டுருச்சு. அவரோட எப்படி வசிப்பட்டுச்சுன்னு அவங்களுடைய அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணலாம். இங்கே ஒரு காய்டு சொல்லுங்கள் பழனிசாமி. எப்போ பட்டுச்சு? எங்கே எந்த இடத்துல தெரியாது காட்டு. அது லைட்டாக கீறிச்சு. இப்படி போட்டியா? இன்னொரு ஆளுக்கு வர அவருக்கு பட்டுச்சு. நான் அவர்கிட்டையும் போய் எங்கே பட்டுச்சுன்னு கேட்டு வரலாம். இது ஏன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இவனுக்கு என்ன வசி எடுத்துகிட்டு போனால் தேங்காய் உரிச்சா 1000 ரூபா 1000 ரூபா. இல்லை எனக்கு பட்ட தான் நான் எடுக்கல. இப்போ தான் தோணுச்சு. அதேங்களா காட்டிடு பாருங்க தெரியுங்களா? அங்கேயும் பட்டுருக்கு. அவனுக்கே தெரியல இங்கன்னு பட்டு ரத்தம் போயிட்டு இருக்கு. ஆமாங்க. அப்புறம் இங்கெல்லாம் கீச்சு இருக்குது. தேவையில்லாம இங்கெல்லாம் கீச்சு இருக்குது. ஆமாம். அப்புறம் இங்கே வேறு கை வெடிச்சிருக்கு. நமக்கும் வெடிச்சிருக்கு. நான் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். இப்போதான் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சொல்லுவாங்கண்ணா ஏன் முருகேசு இவங்க என்ன தேங்காய் உரிக்கிறவங்க வசி எடுத்துகிட்டு போனால் 1000 ரூபா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 16 வருஷமாக நமக்கு இருக்குதுங்க. இது அதில் எத்தனை பேருக்கு ஒவ்வொருத்தர் காட்டும் போது தான் ஒவ்வொருத்தருக்கும் தெரியுது. இங்கே பாருங்க. அது இல்லைங்கண்ணா இது இது சரிங்களா? சரி நான் போய் மட்டையை போடலாம். அப்புறம் போடுறோம். இப்படி பிஞ்சு கையில் இத்தனை பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காய் ஃபுல்லாக மட்டை போட்டு முடியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா காய் கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் வசி பட்டுருச்சு கையில், இவருக்கும் பட்டுருச்சு. 2 பேருக்கு வசி பட்டுருச்சு. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். நாங்கள் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.